கிளாஸ்ல உட்காந்துட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு தாட், ஐவி பொண்ணா என்ன அப்படின்னு. பட் எனக்கு தெரியும் எங்க ஹெச்ஓடி கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் என் ஃப்ரெண்ட்ஸு, என் கிளாஸ்மேட்டு, இல்ல சில மேம்லாம் சொல்லி ஒரு லெட்டர் எடுத்துட்டு போனா எப்படி இருந்தாலும் சோகமா மூஞ்சி வச்சுட்டு கேட்டா ஓகே சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியும் கண்டிப்பா என் ஹெச்ஓடி ஓகே சொல்ல மாட்டாங்க. நாங்களும் லெட்டர்லாம் எழுதிட்டு போயிட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தோம். என்னதுமா அப்படின்னு கேட்டாங்க. மேம் ஐவி போனோம் மேம், இதான் ஃபைனல் இயர் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா போலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு செம்ம ஷாக். அப்புறம் தான் சொல்றாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பா போலாமா, பொங்கல் முடிஞ்சோன்னா போலாம் அப்படின்னு. பட் நாங்களும் பேசி மேம் பிளேஸ்மெண்ட்லாம் வந்துடும் மேம், இதான் மேம் சீசனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஓகே சொல்லிட்டோம். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா 3 days 2 daysலாம் நான் வரமாட்டேன், 1 day ட்ரிப்னா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளேஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நாங்களும் கிளாஸ்க்கு போயிட்டு இந்த பிளேஸ் சூஸ் பண்ணலாமா அந்த பிளேஸ் சூஸ் பண்ணலாமா, என் கிளாஸ்மேட்லாம் வெறியோட தேட ஆரம்பிச்சிட்டோம். என்ன பிளேஸ்க்குள்ள போலாம், எப்படி பட்ஜெட்டு அப்படி இப்படின்னு. அப்புறம் எங்களுக்கு நிறைய பேர் நிறைய சஜஷன் சொன்னாங்க 1 day ட்ரிப்க்கு. சரி அன்னைக்கு நிறைய பேர் லீவுன்றனால குரூப்ல வந்து மெசேஜ் போட்டாங்க போல கிளாஸ்மேட் ஒருத்தாங்க. அப்புறம் நான் அதெல்லாம் பார்க்கல. அப்புறம் வந்து போன் எடுத்தாங்க, வீட்டுக்கு வந்து போன் எடுத்தாங்க. பார்த்தோன்னா மாதிரி ஐவி போலாம், ஏதாச்சும் பிளேஸ் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னு ஏதோ மெசேஜ் பண்ணிருப்பாங்க போல. சில பேர் பாண்டிச்சேரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து பாண்டிச்சேரி ஏற்கனவே போயிட்டோம், நம்ம வேற என்ன பிளேஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல ஒரு மெசேஜ் பெங்களூர் போலாம் அப்படின்னு டக்குன்னு வந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ், போலாம் மாஸ் பண்ணலாம் அப்படி இப்படி எமோஜி எல்லாம் போட்டு போலாம் காய்ஸ் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். போறோம் மாஸ் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி பாண்டிச்சேரியா இல்ல வேற ஏதாச்சும் பிளேஸா இல்ல பெங்களூர் போலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் ரிசல்ட் மாதிரி ஓட்டிங் மாதிரி போட்டாங்க. அதுல பெங்களூருக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அப்போ கண்டிப்பா போறோம் போல, நமக்கு நிறைய கண்டென்ட் எல்லாம் கிடைச்சிச்சு, மாஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா திடீர்னு ஒரு மெசேஜ், போயிட்டு வாங்க காய்ஸ். இன்னொரு மெசேஜ், ஹாப்பி ஜர்னி. அதுலே டோட்டலா முடிஞ்சிச்சு. இதுல எனக்கு வருத்தம் என்னன்னா, எல்லாம் மறக்கணும்னு இன்ஸ்டா சைட் போனா 1 day ட்ரிப் பெங்களூர், இந்த பிளேஸ்க்கு போங்க 5 places, டாப் 5 places, நாங்க டூரிஸ்ட் பேக்கேஜ், இந்த டூரிஸ்ட் கம்பெனி அது இதுன்னு வந்து மொத்த ரீலும் அந்த டூர் பத்தியே தான் இருக்கு.